ஸ்டாண்டர்ட் தமிழில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இடைச்சொல் உரிச்சொல். ஓகேவா? இடைச்சொல் மிகுதி பெற்று வராது, மேலும் ஆனால் அதுதான் சென்டென்ஸை முழுமையாக்கும். சரியா? பெயரை சார்ந்து வரும், வினையை சார்ந்து வரும். இடைச்சொல் தனியாக தனித்து இயங்கும் இயல்பு அற்றது அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியத்தில் சொல்கிறாங்க. சரியா? தனித்து இயங்கும் இயல்பு அற்றது அப்படின்னு தொல்காப்பியத்தில் சொல்கிறாரு. அடுத்து இடைச்சொற்கள் என்னென்ன? வேற்றுமை உருபு சேர்ந்து வர்றது, அடுத்து பன்மை விகுதிகள் கல் மாறன் சேர்ந்து வர்றது, திணைப்பால் விகுதி, கால இடைநிலை கிறு கின்று, அப்புறம் பெயரச்ச வினையச்ச விகுதிகள், எதிர்மறை இடைநிலை ஆ ஆல் இல் அதெல்லாம். அடுத்து தொழிற்பெயர் விகுதியான தல் அம் மை, அடுத்து வியங்கோல் விகுதிகள் சாரி ஓம உருபு போல மாதிரி, அப்புறம் இணை இடை அதுவும் இதுவும் அந்த மாதிரி, இல்லை எனில் ஆனால், அதெல்லாம் இணை இடை. ஸோ இது எல்லாமே அந்த இடைச்சொற்களில் வந்துடும். இடைச்சொற்களின் வகைகள் பொருள் உணர்த்தும் எதுனா ஓ ஏ தான் மட்டும் இதெல்லாம் பொருள் உணர்த்தும். இன்னொன்று சொல்லுறுப்புகள் சொல்லாவே வரும், மூலம் கொண்டு ஆம் அது மாதிரி. அடுத்து வினா உறுப்புகள்னா ஆ ஓ இதெல்லாம். அடுத்து எதிர்மறை சிறப்பு, சிலது எதிர்மறை சிறப்பு, ஐயம் எச்சம் முற்று அளவை திரிநிலை ஆக்கம் இதெல்லாம் வரும். ஸோ ஓனா ஐயம் அது இது அதுவும் இல்லை இதுவும் இல்லை அப்படின்ற மீனிங்லேயே வரும். அடுத்து ஏகார இடைச்சொல் பிரிநிலை வினா எண் ஈற்றசை தேற்றம் இசை நீரை 6 பொருளில் வரும். மோஸ்ட்லி இலக்கணம் பற்றி என்ன சொன்னாலுமே நன்னூல் தான், சில இடங்களில் மட்டும்தான் தொல்காப்பியம் வரும். அடுத்து ஏகாரம் அழுத்தம் மட்டும்தான் கொடுக்கும், அழுத்த பொருளில் மட்டும்தான் வரும். சரியா? மட்டும் அப்படின்னா வரையறை, மட்டும்னா வரையறை. அன்று அப்படின்னா ஒருமை, அல்லனா பன்மை. அன்று அப்படின்னா ஒருமை, அல்லனா பன்மை. ஆவதுன்னா பல பொருளில் கூட. அடுத்து ஆனா வினான்னு முடிகிறது, ஆம்னா இறுதி இசைவு, சாத்தியம் பொருத்தம் தகவல், வதந்தி அப்படியா இப்படியா வதந்தி தகவல். ஸோ இந்த மீனிங்லாம் வரும் அப்படின்றாங்க. இது ரொம்ப முக்கியம். எத்தனை அப்படின்னா எண்ணிக்கை, எத்துணை அப்படின்னா எண்ணிக்கையும் குறிக்கும், அதாவது அளவையும் குறிக்கும், காலத்தையும் குறிக்கும். எத்துணை பெரிய மரம் அப்படிலாம் சொல்கிறது அளவு, எத்துணை பழமையான மரம் அளவு காலம், அதெல்லாம் எத்துணை. எத்தனைனா எண்ணிக்கை மட்டுமே. எத்துணை பெரிய மரம், எத்துணை ஆண்டு பழமையானது. சரியா? இதெல்லாம் எத்துணை யூஸ் பண்ணுவோம். உரிச்சொற்றொடர் இசை பண்பு குறிப்பு இதிலெல்லாம் வரும். உரிச்சொற்கள் செய்யுளுக்கே உரியன நன்னூலார். ஓகேவா? தனித்து இயங்காதுன்னு சொன்னது மட்டும் தான் தொல்காப்பியம். அடுத்து கடி மலர் அப்படின்னா மனம் மிக்க மலர், கடி நகர்னா காவல் மிக்க நகர், கடி விடுதும்னா விரைவாக விடுவோம், கடி நுண்ணினா கூர்மையான நுண்ணி. இது எல்லாமே வெவ்வேறு மீனிங்கில் வருது, ஆனால் ஒரு சொல் பல பொருள் தருவது. ஓகே. அடுத்து உருதவ நனி இது எல்லாமே மிகுதின்ற மீனிங்கில் தான் வரும். மலை குலனா மழலை குழந்தை, உவப்பு ஓகை. ஓகேவா? பசப்பு அப்படின்னா நிறம் மங்குதல், பயப்புனா பயன், விழுமம்னா விருப்பம், விழுமுதல் விழுமிய. அடுத்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க? மாபெரும் பொதுக்கூட்டம், கடி விடுதும், வாழ் நுதல், சால சிறந்தது, தவநுதலா வாழ்நுதலா வாழ்நுதல். ஓகேவா? கடி விடுதும் இந்த மாதிரி மேட்ச்சில் கூட கேட்கலாம். மாபெரும் பொதுக்கூட்டம், கடி விடுதும், வாழ்நுதல், சால சிறந்தது. அடுத்து கடி மனை. அடுத்து சிறுபஞ்சமூலம் ஒரு அற இலக்கியம், குடும்ப விளக்கு அப்படின்றது தற்கால இலக்கியம், சிவ சிந்தாமணி ஒரு காப்பியம், ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று. அடுத்து குறுந்தொகை அப்படின்றது சங்க இலக்கியம். இதில் எது வேறுபட்டு இருக்குன்னா கடி உரு கூர் களினா கூர் மட்டும்தான் வேறுபட்டு இருக்குது. அடுத்து இன் கூட கிரு அம்பு மட்டும்தான் வேறுபட்டு இருக்குது. அடுத்ததெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.